வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இன்னைக்கு நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். குரூப் டியோட கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் 3 and 27. ஸோ மீன் ப்ரொபோர்ஷன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 3 × 27 இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 81 9 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, A and B completed work in 6 days. A alone same work in 10 days. B எவ்வளோ நாளில் முடிப்பாங்க இதுதான் கேட்குறான். ஸோ A + B வந்து 6 days, A வந்து 10. ஸோ என்ன இருக்க போது 30 இருக்கும். ஸோ 5 3, ஸோ 15 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். 15 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வெர்டிசஸ். ஓகே, வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 5 இங்கே 2. ஸோ இங்கே எவ்வளோ இருக்க போகுதுன்னா 2 3. ஸோ 1/2 × 3 பேஸ் இன்ட்டு அதே தான், பேஸ் இன்ட்டு வெயிட் அதே தான். ஸோ 3 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் வந்து இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிபி இப்போ 18 SP ஈக்குவல் டு சிபி வந்து என்ன 21. ஸோ அப்படியே உள்டாவாக எடுத்துக்கோங்க. எப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ சிபி வந்து 18, எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது 3. ஸோ 1/6 அப்படின்னா 16 2/3 தான் கெயின். நெக்ஸ்ட்டு, 7/4 of the number is 36 more than the number itself. The number is, ஸோ என்ன சொல்கிறாங்க 7/4 × x, இதுதான் வந்து 36 + x இருக்க போகுது. ஸோ என்னவா இருக்கும்னா x சைடு வந்துச்சுன்னா 3/4 x இங்கே என்ன இருக்க போகுது 36 இருக்கும். ஸோ வந்து என்னவா இருக்கும் 3ல் கட் பண்ணிட்டோம்னா 12 48 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வாட் சரி கியூபோட இது கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 6a² தான் வந்து 19 44. ஸோ வந்து 3 3 2 அகைன் 4. ஓகே, 324 இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா A வந்து 18 18² தான் 324. இப்போ A³. ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தாலே போதும், என்னங்க 32. ஸோ கண்டிப்பாக இந்த சின்ன வேல்யூ வராது. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, டேட்டா 18³ தெரிஞ்சதுன்னா நீங்கள் இப்படி பார்க்கணுன்னு கூட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு, find the average of prime numbers between 40 and 40. ஓகே 40க்கும் 80க்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ ஒன்று ஒன்றா எழுத தான் செய்யணும். 41 + 43 47 53 59 61 67 71 73 79. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 594 இருக்கும். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 10 நம்பர் இருக்கு. ஸோ என்ன இருக்க போது 59.4 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ HCF தான் கேட்குறாங்க. HCF இதுக்கு என்ன HCF ஆஃப் நியூமரேட்டரு LCM ஆஃப் டினாமினேட்டரு. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன 1. ஸோ 1 கீழே LCM 4 5 60 இருக்குது, டேரெக்டாக 60 தான் வரும். 1/60 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, குவாட்ரிலேட்ரல். ஸோ இப்போ
சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்து ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 180 ஃபார்ம் பண்ணும். இது அதாவது இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி 180 இருக்கும். அங்கே சியும் டியுமே இருக்குன்னு வச்சுக்குவோம். சியும் டியும் இருக்குன்னா அப்படின்னா என்ன ஆகும், 360 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அந்த எக்ஸை பூரா கால்குலேட் பண்ணிங்கன்னா 6 10 22 18 எக்ஸு ப்ளஸ்ஸு ஒரு 18 இதுதான் வந்து 360ன்னு இருக்கும். நம்மளுக்கு தேவை எக்ஸ் தானே வேணும். ஸோ என்ன பண்ணலாம், 342 டிவைடட் பை 18. ஸோ எக்ஸ் வந்து என்ன 19. 19 ஸ்மாலர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 140 114 18 96 4 4 டிகிரி. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். 4 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். இது எப்படி இது பண்ணோம்னா அந்த எக்ஸை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஒவ்வொரு ஆப்ஷனாக ஒவ்வொரு இதாக எடுத்து சால்வ் பண்ணிங்கனாலே ஆன்சர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். செகண்ட் இதுலேயே எனக்கு 4ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. செகண்ட் இதுலேயே நமக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. அதனால நம்ம அடிஷ்னலாக சால்வ் பண்ண தேவையில்லை. இந்த 4ங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ அப்ஸ்ட்ரீமில் வந்து ஓகே டவுன் ஸ்ட்ரீம் தான். இதுக்கு வந்து 23 டிவைட் பை 2 11.5 தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு த பர்சன்டேஜ் ஆஃப் ராம் அண்ட் ராஜேஷ் 3x 5x ப்ளஸ் 7 ப்ளஸ் 7 இதுதான் வந்து 4/5. ஸோ என்ன இருக்கும் 15 20. ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா எக்ஸ் வந்து 7/5. நம்மளுக்கு கேட்குறது வந்து ரமேஷோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ரமேஷ் இங்கே என்ன இருக்கான் 5ன்னு இருக்கான். ஸோ 5 கேன்சல் ஆகிட்டு 7 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு how many years was production higher than the average production of the period? ஓகே, ஆவரேஜை விட எது அதிகமாக இருக்கும், எத்தனை நம்பர் அதிகமாக இருக்குன்னு தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ இப்போ 150ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 50 - 50 அடுத்து 30 10 80 லாஸ்ட் ஒரு 50 இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இதில் 0 வரும், அதை ஆட் பண்ண தேவையில்லை. நம்பரில் கால்குலேட் நம்ம மட்டும் இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 120 6. ஸோ வந்து 170. ஆவரேஜ் வந்து 170ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ 170 விட எது எதுலாம் அதிகமாக இருக்குது 1 2 3. ஸோ மொத்தம் இந்த 3 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீடியன் கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 3 6 9. ஸோ 1 2 4 5 6 9. ஸோ ஃபஸ்ட் 4 நம்பர் இங்கே இருக்கும், அடுத்த 4 நம்பர் இங்கே இருக்கும். மீடியன் பொறுத்த வரைக்கும் 9 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 528. வால்யூமும் கொடுத்துட்டாங்க. ஸோ 2πr வச்சு இங்கே வந்து πr ஸ்கொயர் வச்சு. ஸோ என்னாகும், இந்த ஆருக்கு ஆர் கேன்சல் ஆகிட்டு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 2r தான் வந்து நம்மளுக்கு 528. இங்கே 1548 இருக்க போகுது. ஆர் என்ன கண்டுபிடிச்சோம்னா 2 6 4. ஓகே 4 இங்கே 7 டேரெக்டாக. ஸோ ரேடியஸ் வந்து 7ன்னு கிடச்சிரும்.
ஸோ இப்போ நம்ம 2/s போட்டாலே கிடச்சிரும். 2 இன்ட்டு நம்மளுக்கு ஹெச் தான் தெரியாது. இதுதான் நம்மளுக்கு 528. ஸோ இதை கட் பண்ணோன்னா இதை டைரெக்டாகவே கட் பண்ணோன்னா இதுக்கு 7 கட் ஆயிரும். 12 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். 7:12 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ சைனு வந்து 12 13 சொல்லிட்டாங்க. இது 5 12 அடுத்து 13 இதுக்கான ட்ரிப்ளெட் தான் இது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா நம்ம டைரெக்டாக இப்போது டேனோடது செக்கோடதெல்லாம் போட்டு டைரெக்டாகவே இது பண்ணிட முடியும். என்ன ஆனால் இங்கே ஸ்கொயர் வந்து மைனஸில் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்வெர்ஸ் பண்ணி போட்டாலே போதும். ஸோ 12 15 அதாவது நம்ம இதை எப்படி எடுக்கிறோன்னா டேனுக்கு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரினா பேஸு பெர்பெண்டிகுலரு ஹைப்போட்டெனஸு. இப்போ வந்து டேனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா இது பெர்பெண்டிகுலர் பை பேஸு ப்ளஸ் செக்குக்கு வந்து பார்த்தோம்னா இது ஹைப்போட்டெனஸ் பை பேஸு. ஸோ அதே மாதிரி இங்கே கொசக்குக்கு பார்த்தோம்னா ஹைப்போட்டெனஸு டிவைடட் பை பெர்பெண்டிகுலரு. அதே மாதிரி காட்டுக்கு வந்து டேனோட அப்படியே உல்ட்டா தான். ஸோ என்ன வரும் 5/12. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா இங்கே 5 இங்கே வந்து 2/3 கிடைக்கும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி இன்வெர்ஸாக தானே போடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 25 இன்ட்டு 9/4 கிடைக்கும். ஸோ 25 இன்ட்டு 9னா 225 தான். ஸோ 225 டிவைடட் பை 4 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க் ப்ரைஸ் வந்து 15,000. எஸ்பியும் கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வித்தியாசம் பார்த்தோன்னா 1500. ஸோ 10% தான். 10% தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மீன். ஓகே இது எம்பெரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா மோடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் சொல்லியிருக்க போது இதில் மீடியன்னா மீடியன் 20. ஸோ 60 16 44 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இது if sin theta plus cos theta √5 then the volume sin cube plus cos cube. ஸோ இதை நீங்கள் இப்படி பார்க்குறத விட எக்ஸு 1/x அதாவது சைனோட உல்ட்டா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க x³ ப்ளஸ் 1/x³ தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா n³ - 3n. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன கியூப் பண்ணோன்னா என்ன வரும், அதாவது √3 கியூப் பண்ணோன்னா 5√5ன்னு வரும் மைனஸ் 3√5. ஸோ 2√5 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ராஜேஷ் இன்வெஸ்டட் சம் 10,240 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 12.5% பீரியட் ஆஃப் 3 years. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ஃப்ராக்ஷனில் எழுதும்போது 1/8ன்னு வரும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ 3 வருஷத்துக்கு 9/8 அகெயின் 9/8. இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த 10,240. ஸோ இதை டைரெக்டாக என்ன பண்ணலாம், 8³ வந்து 512. ஸோ இது டைரெக்டாக 2ஆல் இதாயிரும். ஸோ 9³ பார்த்தோம்னா 729. ஸோ அதை இன்ட்டு 2 பண்ணிட்டீங்கனாலே வந்துடும் 1458. ஸோ 1458 தான், சாரி 14,580 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும்.
நெக்ஸ்ட் ஓகே, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் பிளேன் மீட்டர் per செகண்ட்? ஸோ 1728. இதில் வந்து மினிட்ஸ் எடுத்துக்க வேண்டாம், கிலோமீட்டர் per ஹவர்லேயே எடுத்துட்டு 5/18 போட்டாலே ஓகே. ஸோ இந்த டைரக்டாக 9ல் கட் பண்ணோன்னா உங்கள் 2 64 32. 32 × 5 என்ன வரப்போகுது? 160 தான் இதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு ஸோ A+B வந்து இந்த 10, அதேமாதிரி B+C வந்து 12. அடுத்து C+A வந்து 15. ஸோ இதோட எல்சிஎம் 60ன்னு இருக்க போது. ஸோ வந்து என்ன இருக்கும்? 6, 5, 4. ஸோ வந்து 2 டைம் ஆஃப் A+B+C வந்து 2 டைம்ஸ் ஆஃப் A+B+C. இது வந்து என்னன்னா 15. ஸோ நம்மளுக்கு எப்படின்னா ஒரிஜினல் A+B+C வேணும்னா 15/2ன்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு கேட்குறது வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து பாதி வேலை தான் கேட்குறாங்க. 15/2 தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்னவா இருக்கும்னா இதுதான் A+B+C-யான எஃபிஷியன்சி. ஸோ அப்படி பார்க்கும்போது 30. இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க? 15 ஓகே. ஸோ 4 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ரூட், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் -B/A. ஸோ வந்து மைனஸு அகெயின் -3. இங்கே வந்து ஏ வந்து எதுவுமே இல்லை, 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 4, இங்கே 1. ஸோ ப்ளஸ் ஆயிரும். 3/4 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். 3,4 தான் இதுக்கான ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட்டு 42. ஸோ இந்த 3360 தான் நமக்கு 42. ஸோ 100 என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இது டேரெக்டாக 8லேயே கேன்சல் ஆயிரும். ஸோ 8000 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ 3x², இங்கே 4xy, அகெயின் 4xy. இங்கே தான் இதுதான் நம்மளுக்கு தெரியாதது. ஸோ என்ன பண்ணலாம்? டைரெக்டாக இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 16 x², y². இதுதான் வந்து இங்கே இதை வந்து என்னன்னு சொல்லி சும்மா எடுத்துக்கோம் நம்மளே. ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 3x² இருக்கு. ஸோ இந்த x²க்கு இந்த x² கேன்சல் ஆயிரும். 16y². ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் 16y² divided by 3. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் a boat goes 10 km in 15 minutes. 50 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் போகுதுன்னா இன்னும் கிடையாது, 50 தான் 10னா 60 என்ன? ஸோ 12ன்னு சொல்லி கிடைக்க போகுது. நம்மளுக்கு அப் ஸ்ட்ரீம் கிடச்சிருச்சு 12, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீமும் கிடச்சிருச்சு 3. ஸோ போட் இன் ஸ்டில் வாட்டர்னா 12 + 3 தான் 15 தான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.